வணக்கம் நண்பர்களே, எங்கள் சேனலுக்கு புதியவர்கள் யாராவது இருந்தால் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வெறும் வீடியோவை பார்த்துவிட்டு சென்று விடாதீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தால் எனக்கும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். வாருங்கள், இப்போது வீடியோவை தொடங்கலாம். என் பெயர் ரோகிணி. நான் ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தை சேர்ந்தவள். எனக்கு 2 சகோதரர்கள் உள்ளனர். என் படிப்பு முடிந்ததும் என் பெற்றோர் எனக்கு வரன் பார்த்தனர். அவர்கள் திருமணத்திற்கு சம்மதித்தனர். அதன்படி என் திருமணம் ஒரு பணக்கார பையனுடன் நடந்தது. அந்த பையன் மிகவும் அழகாக இருந்தான். அவனுக்கு குடும்பம் என்று யாரும் இல்லை. அவன் தனியாக வசித்து வந்தான். அவனது தொழிலும் நன்றாக இருந்தது. இதை பார்த்து என் தந்தை அவனுடன் எனக்கு திருமணம் செய்து வைத்தார். என் கணவரின் பெயர் ஆயுஷ். திருமணமான 5 மாதங்களுக்குப் பிறகு ஆயுஷுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு இறந்துவிட்டார். ஆயுஷின் மறைவுக்குப் பிறகு நான் உடைந்து போனேன். எனக்கு இப்படி நடக்கும் என்று தெரியவில்லை. ஆயுளுடன் நான் மிகவும் சந்தோஷமாக இருந்தேன். எனக்கு இன்னும் குழந்தைகள் இல்லை. ஆயுஷின் மறைவுக்குப் பிறகு என் பெற்றோர் என்னை தங்களது வீட்டிற்கு அழைத்துச் செல்வதாக கூறினர். என் வீட்டில் 2 அண்ணிமார்களும் இருந்தனர். இன்றைய காலத்தைப் பற்றி எனக்கு நன்றாக தெரியும். நான் ஒரு விதவையாக அந்த வீட்டிற்குச் செல்வதையும் என் அண்ணனும் அண்ணியும் என்னை தவறாக நினைப்பதையும் நான் விரும்பவில்லை. நான் இளமையிலேயே விதவையாகிவிட்டேன். அதனால் மக்கள் என்னை மறுமணம் செய்து கொள்ளுமாறு கூறினர். ஆனால் நான் மறுமணம் செய்ய தயாராக இல்லை. என் முதல் கணவரின் வீட்டில் யாரும் இல்லை. அவரது வீடும் மிகவும் பெரியது. அந்த வீட்டில் எனக்கு மரியாதையும் மதிப்பும் கிடைத்தது. வேறு இடத்திற்குச் சென்றால் என் வாழ்க்கை மேம்படுவதற்கு பதிலாக மோசமாகிவிடுமோ என்று பயந்தேன். அதனால் நான் மறுமணம் செய்ய விரும்பவில்லை. என் பெற்றோர் வீட்டிற்கும் செல்ல விரும்பவில்லை. என் கணவரின் வீட்டிலேயே இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். வீடு மிகவும் பெரியதாக இருந்ததால் தனியாக இருக்க பயமாக இருந்தது. இரவில் நாய்கள் குரைக்கும்போது என் இதயம் பயத்தால் நடுங்கும். நான் முன்பெல்லாம் பயந்தவள் அல்ல. ஆனால் ஆயுஷ் இறந்த நாளிலிருந்து எனக்கு பயம் வந்துவிட்டது. சிறிய விஷயங்கள் கூட என்னை பயமுறுத்தின. இப்படித்தான் என் நாட்கள் பயத்துடன் கழிந்தன. என் கணவரின் தொழில் மிகவும் நன்றாக இருந்தது. அதனால் நான் சம்பாதிக்க வேண்டிய அவசியமில்லை. மீதமுள்ள பணம் எனக்கு மட்டும் போதுமானதாக இருந்தது. நான் மிகவும் புத்திசாலியானவள் மற்றும் படித்தவள். குழந்தைகளுக்கு பாடம் டியூஷன் எடுக்கலாம் என்று நினைத்தேன். பின்னர் என் மனதில் ஒரு யோசனை வந்தது. என் வீட்டின் கீழ்ப்பகுதியை வாடகைக்கு விடலாம் என்று நினைத்தேன். இதன் மூலம் வீட்டில் எனக்கு ஒரு துணை இருக்கும். பயமில்லாமல் முழு நாளையும் கடத்த முடியும். நான் வீட்டை வாடகைக்கு விட வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் ஒழுக்கமான குடும்பத்திற்கு மட்டுமே வாடகைக்கு விடுவேன். தனியாக ஒரு நபருக்கு வீட்டை வாடகைக்கு விட மாட்டேன். ஏனெனில் நான் தனியாக இருந்தேன் மற்றும் எப்போதாவதுதான் அயலவருடன் பேசுவது வழக்கம். ஆனால் வாடகைக்கு குடியிருப்பவர் பற்றி தகவல் தெரிவிக்க வேண்டியிருந்ததால் இன்று நான் பக்கத்து வீட்டிற்குச் சென்று எனக்கு ஒரு வாடகைக்கு குடியிருப்பவர் தேவை என்றும், ஆனால் நிபந்தனை என்னவென்றால் எனக்கு ஒரு ஒழுக்கமான குடும்பம் தேவை என்றும், என்னால் என் வீட்டை அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு வாடகைக்கு விட முடியாது என்றும் அனைவரிடமும் கூறினேன். நான் இதை சொன்னதும்தான் 2 நாட்களுக்குப் பிறகு எனது கதவு தட்டப்பட்டது. அது காலை எழுந்த நேரம். மணி அடித்தது. நான் கதவை திறக்க வெளியே சென்றேன். வெளியே ஒரு வயதான பெண்ணும் ஒரு இளம் பையனும் நின்று கொண்டிருந்தார்கள். நான் அவர்கள் இருவரிடமும், நான் உங்கள் இருவரையும் அறியவில்லை. நீங்கள் எங்குள்ளவர்கள் மற்றும் நீங்கள் யார் என்று கேட்டேன். இதை கேட்ட அந்த பையன், நீங்கள் இந்த வீட்டை வாடகைக்கு விட விரும்புகிறீர்களா? நாங்கள் இந்த விஷயமாகத்தான் இங்கு வந்துள்ளோம். நாங்கள் இந்த வீட்டில் வசிக்க விரும்புகிறோம். எங்களைத் தவிர வேறு யாரும் இந்த வீட்டில் தங்கமாட்டார்கள் என்றான். நான், ஆம், நீங்கள் சொல்வது முற்றிலும் உண்மைதான். நான் ஒரு ஒழுக்கமான குடும்பத்தையே தேடிக் கொண்டிருந்தேன். நான் கீழிருக்கும் அறையைத்தான் வாடகைக்கு விட விரும்புகிறேன் என்றேன். நீங்கள் இருவரும் தாய்மகன் இந்த வீட்டில் வசிக்க விரும்புகிறீர்களா என்று கேட்டபோது அந்த வயதான பெண் பேசி, நான் அவனுடைய தாய் அல்ல, அவனுடைய மனைவி என்றார். இதை கேட்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த பையன் இந்த பெண்ணிடம் என்ன கண்டான் என்று தெரியவில்லை. அந்த பையன் பார்க்க மிகவும் அழகாக இருந்தான். அவனுடைய பெயர் சுரேஷ். அந்த வயதான பெண்ணின் பெயர் ரஜினி. ரஜினியின் வயது 60 ஒட்டியிருக்கும். நான், மன்னிக்கவும், நீங்கள் இருவரும் கணவன் மனைவி என்பது எனக்கு தெரியாது என்றேன். அதற்கு அவர், பரவாயில்லை, எங்களை பார்த்து பலரும் ஆச்சரியப்படுகிறார்கள் என்றார். பின்னர் அந்த இளம் பையன், மேடம், நீங்கள் எங்களுக்கு வீட்டை வாடகைக்கு விடலாமா? எங்களுக்கும் தங்குவதற்கு இடம் தேவை, உங்களுக்கும் வாடகைதாரர் தேவை என்று கூறினான். நான், உங்களை இந்த வீட்டில் வசிக்க அனுமதிக்கிறேன். இதோ அறையின் சாவி. நீங்கள் உங்கள் சாமான்களை கொண்டு வரலாம் என்றேன். பிறகு சுரேஷ் சிரித்துக்கொண்டே ரஜினிஜியை பார்க்கத் தொடங்கினான். மேலும் சுரேஷ், நாங்கள் நீங்கள் கேட்கும் தொகையை கொடுப்போம் என்றான்.
இதைக் கேட்டு நான் மகிழ்ச்சியடைந்தேன். நான் அவனிடம் சாவியை கொடுத்தேன். சிறிது நேரத்திற்குப் பிறகு அவர்கள் சாமான்களுடன் என் வீட்டிற்கு வந்து தங்கள் சாமான்கள் அனைத்தையும் ஒழுங்குபடுத்தினார்கள். தேய்லி நாளும் இப்படியே கழிந்து மாலையானது. மாலையில் நான் சுரேஷ் ரஜினியிடம் என்ன கண்டு அவளை திருமணம் செய்து கொண்டான்? அவனுக்கு என்ன கட்டாயமோ யாருக்குத் தெரியும் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் நான் இந்த விஷயங்களை புறக்கணித்துவிட்டு சமையல் அறைக்கு சமையல் செய்யச் சென்றேன். சமைக்கும்போது என் தாய் சொன்னது என் நினைவுக்கு வந்தது. என் தாய், புதுசா யாராவது பக்கத்து வீட்டில் குடியேறினால் அவர்களுக்கு ஒருவேளை உணவளிக்கவும், ஏனெனில் இவ்வாறு செய்வதன் மூலம் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். மேலும் சமைப்பதற்கு அவர்களிடம் ரேஷன் பொருள் இருக்கிறதா இல்லையா, அவர்கள் ஏதேனும் சிரமத்தில் இருக்கிறார்களா என்பது யாருக்குத் தெரியும் என்று கூறியிருந்தார். இதையெல்லாம் யோசித்துவிட்டு நான் ரஜினிஜிக்கும் சுரேஷுக்கும் உணவு தயாரித்துவிட்டு விரைவாக கீழே சென்றேன். ஆனால் நான் கதவை தட்டியபோது உள்ளிருந்து யாரும் கதவை திறக்கவில்லை. பிறகு ஒருவேளை களைப்பு காரணமாக அவர்கள் தூங்கியிருக்கலாம் என்று எனக்கு தோன்றியதால் நான் திரும்பிச் செல்லத் தொடங்கினேன். அப்போது திடீரென கதவு திறந்தது. சுரேஷ் வாசலில் நின்று கொண்டிருந்தான். சுரேஷ், நீங்கள் இங்கே என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டான். என் கையில் உணவைக் கண்ட அவன், ரோகிணிஜி, நீங்கள் உணவு கொண்டுவர என்ன தேவையிருந்தது? ரஜினி சமையலறையில் சமைத்துக் கொண்டுதான் இருக்கிறார் என்றார். நான், பரவாயில்லை, அது என் கடமை. நீங்கள் இன்று எனது விருந்தினர்கள், அதனால் உங்களுக்காக உணவை தயாரித்தேன். நாளிலிருந்து நாம் ஒரே வீட்டில் ஒரே குடும்பமாக ஒன்றாக வாழப்போகிறோம் என்று சுரேஷிடம் கூறிவிட்டு ரஜினிஜியை நோக்கிச் செல்ல முயன்றேன். அப்போது திடீரென சுரேஷ் என் முன்னால் வந்து நின்று, அவருக்கு கடுமையான தலைவலி இருப்பதால் அவர் தன் அறைக்குச் சென்று விட்டார் என்றான். நான், அவர் சற்று முன்பு சமையலறையில் சமைத்துக் கொண்டிருந்தாரே என்றேன். அதற்கு அவன், சமைக்கும்போது அவருக்கு தலைவலி ஏற்படத் தொடங்கியது, அதனால் அவர் சென்று படுத்துக்கொண்டார். இப்போது நான் அவரை எழுப்பினால் அவருக்கு தலைவலி அதிகமாகிவிடும். அவருடைய வயது என்னவென்று உங்களுக்குத் தெரியும், அதனால்தான் அவர் நோய்களால் சூழப்பட்டுள்ளார். நான் இப்போது அவரை எழுப்பினால் அவர் மேலும் அவதிப்படுவார் என்றான். இதைக் கேட்டதும் நான் ஒன்றும் சொல்லாமல் சாப்பிட்ட பின் அமைதியாக படுத்துக்கொண்டு, சுரேஷ் எப்படி விஷயத்தை திசை திருப்பினான் என்று யோசிக்கலானேன். முதலில் அவன் என்னிடம் ரஜினிஜி சமையல் செய்து கொண்டிருக்கிறார் என்றான். ஆனால் நான் சமையல் அறைக்குச் செல்ல முயன்றபோது அவர் தூங்கிக் கொண்டிருப்பதாக விஷயத்தை மிக அழகாக மாற்றினான். இதைப்பற்றி நான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்து இந்த விஷயத்தை புறக்கணித்தேன். ரஜினிஜியை என் மூத்த சகோதரியாக்கிக் கொள்ளலாம் என்றும் நாமும் இருவரும் இந்த வீட்டில் வசதியாக அமர்ந்து பேசிக்கொள்ளலாம் என்றும் நினைத்திருந்தேன். அவர் தனியாக இருக்கிறார், நானும் தனியாக இருக்கிறேன். இருவரும் நாள் முழுதும் தனியாக இருப்பதால் ஒருவருக்கொருவர் துணையாக இருந்து மனதை இலகுவாக்கிக் கொள்ளலாம். மேலும் ரஜினிஜி ஏன் சுரேஷை திருமணம் செய்து கொண்டார் என்ற விவரமும் மெல்ல எனக்குத் தெரியவரும் என்று நினைத்தேன். இரவு வெகுநேரமாகியும் ரஜினிஜி என்னிடம் வந்து நன்றி கூறவில்லை. பரவாயில்லை, காலையில் அவரை சந்திக்கும்போது அவர் எனக்கு நன்றி கூறலாம் என்று நினைத்தேன். உண்மையில் எனக்கு அவருடைய நன்றி தேவையில்லை. ஆனால் நான் ரஜினிஜிடம் பேச விரும்பினேன். வீட்டில் வாடகைக்கு குடியிருப்பவர்கள் வந்துவிட்டதால் எனது இரவை மிகவும் அமைதியாக கழிக்கப் போகிறேன். முன்பு வீட்டில் யாருடைய துணையும் இல்லாதது என்னை மிகவும் கவலைக்குள்ளாக்கியது. என் கணவர் ஆயுஷ் என்னை மிகவும் நேசிப்பார். அவரை நினைத்து அழுது கொண்டே எனக்கு தூக்கம் வந்தது. நள்ளிரவில் திடீரென என் கண்கள் விழித்தன. இவ்வளவு நள்ளிரவில் ஏன் என் கண்கள் விழித்தன என்று தெரியவில்லை. ஏதோ ஒரு பெண் சத்தமாக அழுது கொண்டிருப்பது போலவும் மிகுந்த வேதனையில் இருப்பது போலவும் யாருடையோ உதவி தேவைப்படுவது போலவும் இருந்தது. எனக்கு மிகவும் பயமாக இருந்தது. பயத்தின் காரணமாக எனது உடல் முழுவதும் நடுங்கியது. நான் என் படுக்கையில் படுத்துக்கொண்டு என் இரு காதுகளிலும் கைகளை வைத்துக் கொண்டேன். அப்படியும் அந்தச் சத்தம் நிற்கவில்லை. இப்படியே காலை 6 மணி ஆனபோது அந்தச் சத்தம் நின்றது. அப்போதுதான் எனக்கு நிம்மதி ஏற்பட்டது. கொஞ்சம் நேரம் கழித்து எனக்கு தூக்கம் வந்துவிட்டது. காலையில் கண் விழித்து நேரம் பார்த்தபோது காலை 10 மணி ஆகியிருந்தது. நான் பதறிப்போய் எழுந்து தேநீர் தயாரித்தேன். முகம் கைகால் கழுவிவிட்டு தேநீருடன் பால்கனிக்குச் சென்றேன். பால்கனியிலிருந்து பார்த்தபோது சுரேஷ் தெருவில் நின்று கொண்டு போனில் யாருக்கோ பேசிக் கொண்டிருந்தான். எங்கோ செல்வது போல் இருந்தது. போனில் பேசிக் கொண்டிருக்கும்போதே அவன் என்னை பார்த்துச் சிரித்தான். அதன் பிறகுதான் அவன் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றான். ரஜினிஜியிடம் பேச இது ஒரு நல்ல வாய்ப்பு என்று நினைத்தேன். நான் அவரை ஒரு முறை கூட சரியாக சந்தித்தது கிடையாது. அவருடன் உட்கார்ந்து பேச விரும்பினேன். என் வேலையை விரைவாக முடித்துவிட்டு ரஜினிஜியிடம் சென்று உட்காரலாம் என்று நினைத்தேன். அதனால் எனது வேலைகள் அனைத்தையும் விரைவாக முடித்துவிட்டு கீழே சென்றேன். அப்போது சுரேஷ் அங்கு இல்லை. நான் கதவை தட்ட முயன்றேன். அது உள்ளிருந்து பூட்டப்பட்டிருந்தது.
நான் மீண்டும் மீண்டும் கதவை தட்டினேன். ஆனால் உள்ளிருந்து யாரும் கதவை திறக்கவில்லை. சிறிது நேரத்திற்குப் பிறகு உள்ளிருந்து ஒரு குரல் கேட்டது. ரோகிணிஜி, நீங்களா? அந்த குரல் ரஜினிஜியினுடையது. நான் கூறினேன், ஆம் ரஜினிஜி, கதவை திறங்கள், நான் ரோகிணி. பிறகு ரஜினிஜி கதவை திறந்தார். நான் ரஜினிஜியை பார்த்தபோது அவரது கண்களில் கண்ணீரைக் கண்டு ஆச்சரியப்பட்டேன். அவர் சொல்லத் தொடங்கினார், என் கணவர் என்னை யாரையும் உள்ளே அனுமதிக்கக் கூடாது என்று கட்டளையிட்டுள்ளார். அதனால்தான் நான் வீட்டுக் கதவை திறக்கவில்லை. அவர் மிகவும் கவலைப்பட்டவராக எனக்கு தோன்றினார். நான் கேட்டேன், ரஜினிஜி, உங்கள் கண்களில் கண்ணீர் உள்ளது, இதன் அர்த்தம் நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களா? அவர் கூறினார், என் கதையைப் பற்றி நான் உங்களுக்கு என்ன சொல்வது? நான் மிகவும் மனவேதனையில் இருக்கிறேன். நான் கூறினேன், நீங்கள் உங்களைப் பற்றிய அனைத்தையும் என்னிடம் கூறலாம். அப்போது அவர் கூறினார், என் கணவர் இளமையாக இருப்பதால் என்னை அவருக்கு பிடிக்கவில்லை. அவருக்கு அவரது விருப்பத்திற்கேற்ப ஒரு பெண் வேண்டும். என் கணவருக்கு வேறு யாருடனாவது தொடர்பு இருப்பதாக நான் நினைக்கிறேன். அவர் என்னை ஏமாற்றுகிறான். அவன் போனில் யாருடன் பேசுகிறான் என்று எனக்கு தெரியவில்லை. இதைப் பற்றி நான் கேட்டால் அவன் என்னிடம் மோசமாக நடந்து கொள்கிறான். சில சமயம் என் மீது கையையும் உயர்த்துகிறான் என்றார். நான் கேட்டேன், ரஜினிஜி, நீங்கள் நலம்தானே? ரஜினிஜி கூறத் தொடங்கினார், நான் முற்றிலும் நன்றாக இருக்கிறேன். என்னிடம் உலகின் அனைத்துப் பொருட்களும் உள்ளன. உலகத்தில் எல்லாமே இருக்கிறது, மைனஸ் பணம், ஆடைகள். ஆனால் என் பேச்சைக் கேட்கத்தான் ஒரு பெண்ணும் இல்லை. இப்படிச் சொல்லும்போது அவர் மேலும் துயரமடைந்தார். நான் கூறினேன், ரஜினிஜி, சொல்லுங்கள், நான் உங்களுக்காக என்ன செய்ய முடியும்? நான் உங்களுக்கு உதவ விரும்புகிறேன். அவர் கூறினார், என் சொந்த பந்தங்களே எனக்கு உதவவில்லை என்றால் நீங்கள் எனக்கு எப்படி உதவ முடியும்? என் கணவர் என்னை எப்போது வேண்டுமானாலும் கைவிட்டு விடுவதாக மிரட்டுகிறார். இந்த உலகில் எனக்கு என்று யாருமில்லை. நான் என் கணவனை விட்டுவிட்டு எங்கு செல்வது? உங்களிடமிருந்து நான் விரும்புவது ஒன்றுதான். எனக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். நான் ரஜினிஜியிடம், நான் உங்கள் சிறிய தங்கை போன்றவள். நீங்கள் என்னிடம் எல்லாவற்றையும் சொல்லலாம். நான் எப்போது உங்களுக்காக பிரார்த்தனை செய்வேன் என்று கூறிவிட்டு நான் கிளம்ப முயன்றேன். அப்போது ரஜினிஜி, ரோகிணிஜி, இந்த விஷயத்தை யாரிடமும் சொல்லாதீர்கள். என் கணவரிடமும் சொல்ல வேண்டாம். அவருக்கு ஏதாவது தெரிந்தால் அவர் நிச்சயமாக என் மீது கை உயர்த்துவார். எனவே நான் இங்கு வந்ததையோ அல்லது நான் உங்களிடம் எதையாவது சொன்னதையோ அவரிடம் தெரிவிக்காதீர்கள் என்றார். நான் அவரிடம், சரி சரி, நான் உங்கள் கணவரிடம் எதுவும் சொல்ல மாட்டேன் என்று கூறிவிட்டு மேலே சென்றேன். எனக்கு சுரேஷ் மீது தொடர்ந்து கோபம் வந்து கொண்டே இருந்தது. அவனுக்கு மனைச்சியை பிடிக்கவில்லை என்றால் அவன் எதற்காக ரஜினிஜியை திருமணம் செய்து கொண்டான் என்று யோசித்தேன். சுரேஷ் தன் மனைவியை ஒரு சிறைக்கைதி போல் அடைத்து வைத்திருக்காமல் இருந்திருக்கலாமே என்று நினைத்தேன். ஆனால் பிறகு நான் எனது அன்றாட வேலைகளில் கவனிக்கத் தொடங்கினேன். இரவில் தூங்கச் சென்றேன். ஆனால் இன்றும் நான் நள்ளிரவில் பயந்து போய் விழித்துக் கொண்டேன். இன்றும் அதே காரணம்தான். ஒரு பெண்ணின் அலறல் சத்தத்தை என்னால் கேட்க முடிந்தது. அந்த சத்தம் மிக அருகிலிருந்து வருவது போல் எனக்கு தோன்றியது. இந்த சத்தம் எதிலிருந்து வரக்கூடும் என்று நினைத்து நான் மெதுவாக அறையை விட்டு வெளியே வந்தேன். அப்போது அந்த பெண் வேறு யாருமல்ல, ரஜினிஜிதான் என்பதை தெரிந்து கொண்டேன். பிறகு நான் உடனடியாக கீழே இறங்கிச் சென்றேன். எனக்கு ரஜினிஜி மீது பாசம் ஏற்பட்டுவிட்டது. அவளின் கஷ்டத்தை என்னால் பார்த்துக் கொள்ள முடியவில்லை. நீண்ட நேரம் கதவை தட்டிக்கொண்டே இருந்தேன். ஆனால் யாரும் கதவை திறக்கவில்லை. கதவைத் தட்டும் சத்தத்தை கேட்டவுடன் அந்த சத்தம் நின்றுவிட்டதாகவும் தெரியவில்லை. இப்போது ரஜினிஜியின் அலறல் சத்தங்கள் இன்னும் அதிகமாக கேட்கத் தொடங்கின. கதவை தட்டித் தட்டி என் கைகள் வலிக்க ஆரம்பித்ததால் நான் மேலே சென்றுவிட்டேன். இந்த நள்ளிரவில் நான் யாரிடம் போய் உதவி கேட்பது? ஏனென்றால் அனைவரும் தத்தமது வீடுகளில் தூங்கிக் கொண்டிருப்பார்கள். ரஜினிஜியைப் பற்றிய கவலையினாலேயே நான் இரவில் தூங்கவே இல்லை. அதனால் நான் சென்று கேலரியில் உட்கார்ந்தேன். நேரம் பார்த்தபோது காலை 5 மணி ஆகியிருந்தது. சுரேஷ் வெளியே சென்றால் நான் அவரை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முடிவு செய்திருந்தேன். காலை 7 மணி ஆகியிருந்தது. பால் வியாபாரி கதவை தட்டினான். நான் கதவை திறக்கச் சென்றபோது சுரேஷ் வீட்டிற்கு வெளியே செல்வதைக் கண்டேன். அவன் என்னை பார்த்து ஆச்சரியப்பட்டான். அவன் வெளியேறத் தொடங்கியபோது, சுரேஷ், என் சொத்தைக் கேளுங்கள் என்று கூறினேன். அவனது முகத்தில் பயத்தின் சாயலைக் கண்டேன். அவன் என் எதிரில் நின்றுவிட்டு என்னிடம் தானாகவே பேசத் தொடங்கினான். நீங்கள் ரஜியைப் பற்றித்தான் கவலைப்படுகிறீர்கள் என்று எனக்குத் தெரியும். அவள் ஏன் இரவில் கத்துகிறாள் என்பதும் எனக்குத் தெரியும். நானும் அவளைப் பற்றி கவலைப்படுகிறேன். ஆனால் அதற்கு என்னிடம் எந்த தீர்வும் இல்லை. உங்களிடம் ஏதேனும் தீர்வு இருந்தால் தயவு செய்து எனக்குச் சொல்லுங்கள். சுரேஷின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிவதை நான் பார்த்தேன்.
என்ன பிரச்சனை என்று சொன்னால்தான் என்னால் தீர்வு சொல்ல முடியும் என்றேன். பின்னர் சுரேஷ் தலையை நிமிர்த்து என் கண்களை பார்த்துவிட்டுச் சொன்னான், மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் அவள் என் மீது மிகவும் சந்தேகப்படுகிறாள். நான் குழப்பத்துடன் சுரேஷை பார்த்தேன். அவன் சிரிக்க ஆரம்பித்தான். நான் என் விருப்பப்படிதான் ரஜினியை திருமணம் செய்து கொண்டேன். எனக்கும் ரஜினிக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நான் விரும்பியிருந்தால் ஒரு இளம் அழகான பெண்ணை திருமணம் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ரஜினியை தேர்ந்தெடுத்தேன். அவளுக்கு ஆதரவாக இருக்க விரும்பினேன். அதனால்தான் அவளை திருமணம் செய்து கொண்டேன். ஆனால் அப்படியும் அவள் என் மீது சந்தேகப்படுகிறாள். அன்றும் நீங்களும் ரஜினியை என் தாயைப் போலவே நினைத்தீர்கள். ரஜினியின் ஹெல்ப்லெஸ்னஸ் ஐ புரிந்து கொண்டு நான் திருமணம் செய்து கொண்டதுதான் என் தவறு. அவள் எங்கள் வீட்டில் வேலைக்காரியாக வேலை பார்த்தாள். இதையெல்லாம் பார்த்து எனக்கு பிடிக்கவில்லை. அதனால் அவளை திருமணம் செய்ய நினைத்தேன். என் குடும்பத்தினருக்கு அது பிடிக்கவில்லை. என்னை வீட்டிலிருந்து துரத்திவிட்டார்கள். அவளுக்காக என் குடும்பத்தையே துறந்துவிட்டேன். இப்போது சொல்லுங்கள், நான் ரஜினியை திருமணம் செய்து தவறு செய்தேனா அல்லது சரி செய்தேனா? என் பெற்றோர்கள் என்னை சொத்தை விட்டு வெளியேற்றினார்கள். ரஜினிக்காக நான் பல கஷ்டங்களை சந்தித்துள்ளேன். ஆனால் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ரஜினியை மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்புகிறேன். எனக்கு வேறு யாருடனோ தொடர்பு இருப்பதாகவும் அவளுடன் ரகசியமாக பேசுவதாகவும் அவள் தொடர்ந்து என்னிடம் கூறுகிறாள். 2 ஆண்டுகளுக்கு முன்பு என் பெற்றோர் ஒரு பணக்கார குடும்பத்தில் என் திருமணத்தை ஏற்பாடு செய்தனர். அந்த பெண் மிகவும் அழகாக இருந்தாள். என் தந்தையின் நண்பரின் மகள். அவளுடன் எனக்கு நிச்சயதார்த்தமும் நடந்தது. ரஜினிக்காக இந்த திருமணத்தை நான் மறுத்தேன். இந்த பெண்ணின் மீது நீ குருட்டுத்தனமாக அன்பு வைத்துள்ளாய். அவள் உன்னுடைய தாய் வயதில் இருக்கிறாள் என்பதை உன்னால் உணர முடியவில்லை. இந்த வேலைக்காக நீ உன்னுடைய குடும்பத்தை தியாகம் செய்துவிட்டு நிச்சயதார்த்தத்தையும் முறித்துக் கொள்கிறாய். உன்னை சொத்திலிருந்து வெளியேற்றி விடுவேன் என்று என் பெற்றோர் கூறினார்கள். ஆனால் நான் அதை கேட்கவில்லை. ரஜினிக்காக என் நிச்சயதார்த்தத்தை முறித்துவிட்டு வீட்டை விட்டு வெளியேறி என் பொருட்களை எடுத்துக்கொண்டு அலைந்து திரிந்தேன். என் மனைவியிடம் நான் விசுவாசமாக இருந்தேன். இந்த சிறிய வயதிலேயே ரஜினிக்கு எப்போதும் ஆதரவாக இருந்தேன். ஆனால் இப்போது என் மனைவியின் இந்தச் செயலால் ரஜினிக்கு ஆதரவளிப்பதற்காக நான் என் சொந்த ஆதரவை இழந்துவிட்டேன் என்ற தனிமையை உணர்கிறேன். எங்கள் திருமணத்தின் முதல் நாளிலிருந்து ரஜினி என் மீது சந்தேகப்படத் தொடங்கினாள். நீங்கள் எப்போது என்னுடையவராக மாட்டீர்கள், ஏனென்றால் கட்டாயத்தினால்தான் என்னை திருமணம் செய்து கொண்டீர்கள் என்று என்னிடம் சொல்லத் தொடங்கினாள். நீங்கள் இன்னும். மறுபுறம், உங்களுக்கு நிச்சயிக்கப்பட்ட பெண்ணின் அழகை துரத்திக் கொண்டிருந்த நான் இரவு நேரத்தில் அவள் என் மீது சந்தேகப்பட்டு சண்டையிட்டு கத்துகிறாள். இதனால் கடந்த காலங்களில் பல வீட்டு உரிமையாளர்கள் நான் என் மனைவியை அடிப்பதாக சந்தேகப்பட்டு எங்களை வாடகை வீட்டிலிருந்து காலி செய்ய வைத்துள்ளனர். ரஜினி மிகவும் கத்துவதால் நான் ஒவ்வொரு 2-3 மாதங்களுக்கும் புதிய வீட்டை மாற்ற வேண்டியிருக்கிறது. ஆனால் எனக்கு எங்குமே அமைதி கிடைக்கவில்லை. ரஜினியின் சண்டைகள் என்னை வாழ விடுவதில்லை. இது எனது 5வது வீடு. உங்களிடம் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். அவள் மனநலம் பாதிக்கப்பட்டுவிட்டாள். வயது ஏற ஏற அவளது மூளையும் பழுதாகத் தொடங்கிவிட்டது. நான் அவளுக்கு சிகிச்சையும் அளித்து வருகிறேன். சில நேரங்களில் அவள் மக்கள் மீதும் தாக்குதல் நடத்துகிறாள். அதனால்தான் நான் அவளை வீட்டை விட்டு வெளியே போக விடுவதில்லை. இந்த விஷயங்களையெல்லாம் கேட்டு நான் அதிர்ந்து போனேன். சுரேஷின் பேச்சைக் கேட்டால் அவன் உண்மையைச் சொல்வது போல் எனக்குத் தோன்றியது. நான் அவனிடம் ரஜினிஜியை வீட்டுக்குள் அடைத்து வைக்காதீர்கள், நான் அவளிடம் பேச முயற்சிக்கிறேன் என்றேன். இதைக் கேட்டு சுரேஷ் கவலையடைந்து, நீங்கள் இதுவரை அவளது நிலையை பார்க்கவில்லை என்பதால்தான் இப்படிச் சொல்கிறீர்கள். அவளுக்கு கோபம் வரும்போது அவள் சேதம் விளைவிக்கத் தொடங்குகிறாள். நான் அலுவலகத்தில் இருக்கும்போது அவள் உங்கள் மீது திடீரென தாக்கினால் குற்றவாளி யார் என்றான். நான், ரஜினிஜி எனக்கு ஏதாவது தீங்கு விளைவித்தால் உங்களை நான் அதற்கு ஒருபோதும் குற்றவாளியாக கருத மாட்டேன் என்றேன். பின்னர் அவன் தனது பாக்கெட்டிலிருந்து சாவியை எடுத்து என்னிடம் நீட்டி, இது கதவு சாவி. ரஜினி கோபமடைவதை நீங்கள் உணர்ந்தால் உடனடியாக வீட்டை விட்டு வெளியேறிவிடுங்கள் என்றான். நான் தலையாட்டினேன். சுரேஷும் அங்கிருந்து கிளம்பிச் சென்றான். இதை நினைத்து எனக்கு கவலையாக இருந்தது. யார் சொல்வது உண்மை? இருவரும் எனக்கு வெவ்வேறு கதைகளை கூறினார்களே. நான் விரைவாக மாடிக்குச் சென்று எனது வேலையை முடித்துவிட்டு ஓய்வு கிடைத்தவுடன் கீழே இறங்கி வந்து சாவியால் கதவை திறந்தேன். அவள் சோபாவில் அமர்ந்து ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கியிருந்தாள். அதோடு அழுது கொண்டும் இருந்தாள். என்னை பார்த்ததும் அவள் ஆச்சரியத்துடன், நீங்கள் எப்படி இங்கு வந்தீர்கள் என்று கேட்டாள். நான் அவளிடம், நீங்கள் தனியாக இருக்கிறீர்கள், நானும் தனியாகத்தான் இருக்கிறேன். அதனால்தான் உங்களிடம் பேச வந்தேன் என்றேன். ரஜினிஜி என்னை அணைத்துக் கொண்டு அழத் தொடங்கினார். நான் அவளிடம், ரஜினிஜி அழத் தேவையில்லை, உங்கள் சின்னத் தங்கச்சி உங்களுடன் இருக்கிறாள் அல்லவா
இரவு நேரத்தில் நீங்கள் ஏன் கத்துகிறீர்கள் என்று என்னிடம் சொல்லுங்கள் என்றேன். நான் சுரேஷின் பேச்சை நம்பிவிட்டிருந்தேன். ஒருமுறை ரஜினிஜியின் சொந்த வாயிலிருந்தே எல்லாவற்றையும் கேட்க விரும்பினேன். அவள் பயந்து போய், நான் கத்துவதில்லை, எனக்கு கத்துவதற்கு என்ன அவசியம்? நான் என் வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என் கணவர் என்னை நன்றாக பார்த்துக் கொள்கிறார் என்றாள். ரஜினிஜியிடமிருந்து இது போன்ற வார்த்தைகளைக் கேட்டது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவள் இன்று கதையையே மாற்றிவிட்டாள். நேற்று அவள் எதையோ சொன்னாள், இன்றோ முற்றிலும் வேறொன்றைச் சொல்கிறாள். பின்னர் அவள் என்னிடம், நான் மேலே உங்களது வீட்டை பார்க்க விரும்புகிறேன் என்று கூறினாள். நான், சரி, ஏன் இல்லை, வாருங்கள் என்று ரஜினிஜியை எனது சொந்த அறைக்கு அழைத்துச் சென்றேன். ஆனாலும் ரஜினிஜியின் மாறிய நடத்தை எனக்குள் குழப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டிருந்தது. பின்னர் ரஜினிஜி தனது கையை என் முன்னால் நீட்டினார். அவளது கைகளில் தீக்காயத் தழும்புகள் இருந்தன. அவளது கையை பார்த்ததும் நான் திடீரென பயந்து போனேன். நான், இது எப்படி நடந்தது என்று கேட்டேன். அதற்கு அவள், நேற்று நான் உங்களிடம் பேசியதையெல்லாம் என் கணவர் எப்படி தெரிந்து கொண்டார் என்று எனக்குத் தெரியவில்லை என்றாள். அவர்களுக்கு அவர்கள் அறையில் ஒரு கேமரா பொருத்தப்பட்டுள்ளதாக தோன்றுகிறது. அது எல்லாவற்றையும் பதிவு செய்ய முடியும். அதனால்தான் நான் கீழே உங்களிடம் கூறினேன். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நீங்கள் நம்பவில்லை என்றால் என் அறையில் ஒரு கேமராவை வைத்து எல்லாவற்றையும் பார்க்கலாம். அது ஒரு பதிவாக இருந்தால் அதை காவல் நிலையத்திற்குச் சென்று காட்டுங்கள். இதனால் என் குற்றவாளியை நான் தண்டிக்கச் செய்து விடுதலையாகலாம். நான் சரி, நான் ஏதாவது செய்கிறேன் என்று சொல்லத் தொடங்கினேன். உண்மையைச் சொல்வதென்றால் அந்த கணவன் மனைவி இடையேயான விவாதத்தில் நான் பைத்தியமாகிவிட்டேன். கணவன் தனது மனைவி மீது குற்றம் சாட்டினான், மனைவியும் தனது கணவன் மீது குற்றம் சாட்டினாள். இவர்கள் இருவரின் வார்த்தைகளும் என்னை மிகவும் தொந்தரவு செய்தன. நான் யாரைக் கேட்டேனோ அவரையும் நம்பினேன். அதனால் இருவரும் அவரவரிடத்தில் சரியாக இருப்பதாக எனக்கு தோன்றியது. இருவரும் எனக்கு நிரபராதிகளாக தோன்றினார்கள். உண்மையை அறிவதற்கான ஒரே காரணம் கீழே உண்மையில் ஒரு கேமராவை வைப்பதுதான். நான் கேமராவுக்காக யாரிடமோ கூறினேன். இரவிலும் கீழே இருந்து கத்திகளின் சத்தங்கள் எனக்கு கேட்டுக்கொண்டிருந்தன. காலையில் சுரேஷ் என் முன் வந்தபோது என் மனைவியின் நிலை மோசமடைந்து வருவதாக கூறத் தொடங்கினார். அதே நேரத்தில் பகலில் ரஜினிஜி என் முன் அழுது என் மீது அடக்குமுறை நடப்பதாக கூறினார். ரஜினிஜியின் இதயத்தை வெல்ல நான் முடிந்த அனைத்தையும் செய்தேன். அவரை நன்றாக பார்த்து கொண்டேன். மாலையில் நானே சொந்தமாக தேநீர் தயாரித்து அவருக்கு கொடுத்தேன். அந்த கணவன் மனைவி இருவர் மீதும் எனக்கு மிகுந்த கவலை இருந்தது. சுரேஷ் குற்றவாளியாக இருந்தால் அவருக்கு விரைவில் தண்டனை கிடைக்க வேண்டும் என்றும், ரஜினிக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என்றும் நான் விரும்பினேன். கேமரா வருவதற்கு இன்னும் சிறிது காலம் இருந்தது. நான் இன்று சமையல் செய்தேன். அதனால் இன்றும் ரஜினிஜிக்கு உணவு கொடுக்கலாம் என்று நினைத்தேன். உண்மையில் நான் இரவில் அதிகம் கீழே செல்வதில்லை. ஆனால் இன்று நான் உணவு பரிமாற வேண்டியிருந்தது. அதனால் இரவில் கீழே செல்லத் தொடங்கினேன். அப்போது ரஜினிஜியின் குரல் என் காதில் கேட்டது. அவர் இன்று எல்லா ஏற்பாடுகளுடன் வருவதாகவும், அதைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் என்றும், அவர் பலவீனமானவர், அவரை அடக்குவது எளிது என்றும் கூறிக்கொண்டிருந்தார். இதைக் கேட்டு நான் திரும்பி வந்தேன். என் முன் வெளிப்பட்ட அவரது உண்மைத்தன்மை காரணமாக என் மனதில் என்ன மாதிரியான விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன என்று எனக்கு தெரியவில்லை. ரஜினிஜிதான் தவறு செய்பவர் என்றும், அவர் தமக்கு தெரிந்தவர்களை வீட்டிற்கு அழைத்து வருவதாகவும், அவர்களுடன் ஏதோ தவறு செய்வதாகவும் எனக்கு தோன்றியது. கேமரா வருவதற்கு சிறிது காலம் இருந்ததால் எனது பழைய தோழிக்கு அழைப்பு விடுத்தேன். அவர் பெண் காவலராக பணிபுரிந்து வந்தார். நான் அவருக்கு அழைத்து என் வீடு பற்றிய அனைத்தையும் அவரிடம் கூறினேன். எனக்கு உன்னுடைய உதவி தேவை என்று அவரிடம் கூறினேன். என் தோழி வர தயாராக இருந்தாள். நான் சாப்பிட்ட பிறகு என் தோழிக்காக காத்து கொண்டிருந்தேன். அதன் பிறகு என்ன நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை. எனக்கு தூக்கம் வந்துவிட்டது. நான் கண்விழித்து பார்த்தபோது ஒரு மருத்துவமனை படுக்கையில் இருந்தேன். நான் பயந்து போய் ஆச்சரியத்துடன் சுற்றிலும் பார்த்தேன். அப்போது என் எதிரே என் தோழி நின்று கொண்டிருந்தாள். என் தோழியின் பெயர் ரீனா. நான் ரீனாவிடம், ரீனா, நான் இங்கே மருத்துவமனையில் என்ன செய்கிறேன் என்று கேட்டேன். அவள் சிரித்துவிட்டுச் சொன்னாள், ரோகிணி, நீ ஒரு பெரிய சாதனையை செய்துவிட்டு வந்திருக்கிறாய். மக்களுடைய வீட்டில் வாடகைக்கு இருந்துவிட்டு, அவர்களின் வீட்டில் திருடும் நோக்கத்துடன் நுழைந்து, மக்கள் அவர்கள் மீது நம்பிக்கை வைத்ததும் திருடிவிட்டு ஓடிவிடும் ஒரு கும்பல் செயல்படுவதாக நாங்கள் நீண்ட காலமாக தொடர்ந்து கேள்விப்பட்டு வந்தோம். நேற்று இரவில் உன்னால் நாங்கள் அந்த கும்பலை பிடிக்க வெற்றிகரமாக உதவ முடிந்தது. ரீனா மேலும் கூறினாள், ரோகிணி, உன் வீட்டில் வசித்து வந்த வாடகைதாரர்கள் இந்த கும்பலை சேர்ந்தவர்கள். அவர்கள் ஆதரவற்ற 2 பெண்களின் வீடுகளில் வாடகைக்கு இருந்துவிட்டு பின்னர் அந்த பெண்களுக்கு துரோகம் செய்யும் வேலையைச் செய்கிறார்கள். கணவன் மனைவியை குற்றம் சாட்டுகிறான்.
மனைவி தன் கணவனை குற்றம் சாட்டுகிறாள். இதனால் பெண்கள் அவர்களின் சண்டைக்குள் சிக்கிக்கொண்டு தங்களது வீட்டைப் பற்றிய அனைத்தையும் மறந்துவிடுகிறார்கள். உனக்கும் இதே போன்ற ஒரு விபத்துதான் நடந்தது. உன்னிடமும் அவர்கள் அப்படித்தான் நடந்து கொண்டார்கள். உனது வீட்டின் பொருட்களை ரஜினிக்கு காட்டியிருந்தார்கள். நகைகள் முதல் உனது ஒவ்வொரு மதிப்புமிக்க பொருளையும் அவளுக்கு காட்டியிருந்தார்கள். நேற்று இரவில் உனது டின்னரில் அவள் அவனுக்கு தூக்க மாத்திரைகளை கலந்து கொடுத்திருந்தாள். அதனால் நீ தூங்கிவிட்டாய். மேலும் அவர்கள் இருவரும் சேர்ந்து உனது வீட்டைக் கொள்ளையிட திட்டம் தீட்டியிருந்தனர். அவன் மிகவும் கவனமாக இந்த திட்டத்தை யோசித்திருந்தான். ஆனால் நாங்கள் அதே நேரத்தில் அங்கு சேர்ந்து அவர்களை பிடித்துவிட்டோம். மேலும் உன்னை உனது அறையில் மயக்க நிலையில் பார்த்தவுடன் நாங்கள் உன்னை மருத்துவமனையில் சேர்த்தோம். ரீனாவின் பேச்சைக் கேட்டவள் பைத்தியம் பிடித்தவள் போல் ஆனாள். மற்றவர்களை கொள்ளையடிக்க மக்கள் எவ்வளவோ நாடகங்களை ஆடுவார்கள். இவர்கள் இருவரின் நடிப்பும் எனக்கு முற்றிலும் உண்மையாகவே பட்டது. அவள் என்னிடம் பொய் சொன்னதாக எனக்கு தோன்றவே இல்லை. என்னை காப்பாற்றிய கடவுளுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். இப்போது எனக்கு வெளிநாட்டைப் பற்றியும் அல்லது சுமையை நினைத்தும் பயமாக இருந்தது. இந்த முறை நான் மீண்டும் தனியாகிவிட்டேன். எப்படியும் கெட்ட மக்களுடன் இருப்பதை விட தனிமையே சிறந்தது. இக்காலத்தில் நாம் யாரையும் நம்ப முடியாது. எனவே நாம் தனிமையாக இருப்பதே நல்லது. நாம் நம்மை மட்டுமே நம்ப வேண்டும். என் தலையெழுத்தில் தனிமைதான் இருந்தது. அதனால் இப்போது நான் தனிமையுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். மேலும் இப்போது நான் ஏழை குழந்தைகளுக்கு டியூஷன் எடுக்கிறேன். அவர்களிடம் எந்த பணமும் வாங்குவதில்லை. அந்த குழந்தைகள் நாள் முழுவதும் என் வீட்டிலேயே தங்கிவிட்டு இரவில் அவரவர் வீடுகளுக்கு திரும்புவார்கள். ஏழை குழந்தைகளுக்கு கற்பிப்பதில் எனக்கும் பெரும் மகிழ்ச்சி கிடைக்கிறது. எனவே உங்களுக்கு எனது கதை பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மேலும் எனது கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்பதை கமெண்டில் எனக்கு தெரியப்படுத்துங்கள். நன்றி.